பவர் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். சார்லி மங்கர் சொன்ன ஒரு கதை தான் இங்கே சொல்ல போகிறேன். ஜெராக்ஸ் கம்பெனியில் நடந்த ஒரு கதை. ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மிஷின், பிரிண்டிங் மிஷின் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து பழைய மிஷினோட நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா பழைய மிஷினோட ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அதை விட இது நல்ல மாடல் தானே, ஏன் சேலே ஆக மாட்டேங்குதுன்ட்டு. அவங்களோட ஃபவுண்டர் ஜோ வில்சன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்காரு. ஏன் இது மாதிரி சேல்ஸ் இருக்குன்ட்டு மறுபடியும் கம்பெனிக்கே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, சேல்ஸ்மென்ஸ்க்கு வந்து பழைய மிஷின் விற்றா கமிஷன்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஆனால் புது மிஷின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து மிஷின் விற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய மிஷின் தான் விற்கிறாங்க. ஏன்னா பழைய மிஷின் விற்றா தான் அவங்க லாபம், புது மிஷின் விற்றா அவங்க லாபம் கிடையாது. இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்சென்டிவ்ஸோட பவரை பற்றி. நம்ம அகில் ப்ரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைதராபாடுக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து அவருக்கு வந்து லாக்கர் ரூம் தேவைப்படும். லாக்கர் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால வந்து ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட கேட்பார், லாக்கர் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லுவார்னா, லாக்கர் ரூம்லாம் இல்லை, ஹோட்டல் இருக்கு வரீங்களான்னு கேட்பார். இவர் ஹோட்டல்லாம் வேணாம், லாக்கர் ரூம் தான்ட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருவாரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் லாக்கர் ரூம் கேட்கும்போது லாக்கர் ரூம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம் சொன்னால் அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இதே வந்து ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குன்னு காட்டினாங்கன்னா ஹோட்டல்ஸ்லேருந்து கமிஷன் கிடைக்கும். இது போல் நீங்கள் யார்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்க வந்து ஃபேவரபுளாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. மேபி ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் ஃபேவரபுளாக பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு அது யாருக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும், அவங்களுக்கா இல்லை நம்மளுக்கா அப்படின்னு ஈக்குவலாக வெயிட் பண்ணி பார்த்தா இந்த பவர் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகே.